என்னங்க என்னங்க, உங்களுக்கு செய்தி தெரியுமா? நம்ம எடுத்த விட்டு பங்கஜம் இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு மினுக்கு மினுக்குன்னு மினுக்கிட்டு இருப்பாளே, அந்த நகையெல்லாம் நேத்து ராத்திரி முகமூடி கொள்ளக்காரன் வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டானே. என்ன பதிலையே காணோம்? ஐயோ, இவருக்கு காது கேட்காதே. இந்த மாதிரி அடுத்த வீட்டுக்காரியை பத்தி எடுத்த வீட்டுக்காரியை பத்தி நான் 100 கதை வச்சிருக்கேனே, அதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன். அதுதான் போகட்டும், நல்லா லீவு விட்டாலும் விட்டா. பம்பாயில இருந்து உங்க அக்கா நண்டு 8 பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாலே, அவளுக்கு நான் வேளா வேலைக்கு வடிச்சு வடிச்சு கொட்டினே. அவளை பத்தி 1000 கதை வச்சிருக்கிறேனே, அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ, இந்த ஊரு கதையெல்லாம் யார்கிட்டயாவது சொல்லாட்டியும் வயிறு வெடிச்சிடும் போல இருக்கே. கடவுளே, இந்த மனுஷன் வேற காரை செவடாக்கிட்டு வந்து என் பிராணனை வாங்குறாரே. இதை விட நான் ஊமையாவே இருந்திருக்கலாம் போல இருக்கே. என்னங்க என்னங்க, என்ன எதையோ மென்னுகிட்டே இருக்கிற? என்ன திங்குற? மண்ணா கட்டி. சரி, உனக்கு பிடிக்குது திங்குற. பொன்னி, வாங்க பெரியம்மா. வா கண்ணம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன பெரியம்மா? என் மகளுக்கு உடம்புக்கு முடியலன்னு கடுதாசி வந்திருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கண்ணம்மா இங்க உன் பாதுகாப்புலயே இருக்கட்டும். அதுக்கு என்ன, இங்கேயே இருக்கட்டும். ஏன் கண்ணம்மா, நீங்க இருக்கிறதுல உனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லையே? ஐயோ, நான் இருக்க வேண்டிய இடமே இதுதானே. அப்ப போயிட்டு வரேன் பண்ணி. சரி சரி, போயிட்டு வரேன் கண்ணம்மா. ஏன் கண்ணம்மா, இன்னைக்கு நீ வேலைக்கு போல? இதோ புறப்பட்டுட்டே இருக்கேனே. கொஞ்சம் இரு, நானும் வந்துடுறேன். எதுக்கு? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டாம்? இத பாரு, நான் தான் அங்க போறேனே, நானே அவர்கிட்ட கொடுத்துறேன். ஐயோ, முன்ன என்ன தெரியாதவங்கிட்ட கொடுத்தனப்பா எங்க அண்ணன் கோச்சுக்குவாரு. அதெல்லாம் ஒண்ணும் கோச்சுக்க மாட்டேன். கொண்டா, எங்க அண்ணனுக்கு பரிமாறணுமே. ஏன், எனக்கு பரிமாற தெரியாதா என்ன? நானே கொண்டு போறேன், நீ பேசாம. இப்படிப்பட்டவன் எனக்கு அண்ணியா கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நீயே ஒண்ணு தங்கச்சிங்க அம்மா வீட்டுல இருக்கா. நல்லா தங்கச்சி தங்கச்சின்னு உயிரை விடுறீங்க. நான் தான் வேலைக்கு போறேன், நானே கொண்டு போறேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன், நான் சாப்பாடு போட்டா கசக்குமா? அப்படி ஒண்ணு இல்ல. அப்பா, ரொம்ப சந்தோஷம். ஏமா கொஞ்சமா கொஞ்சமா போடு. சட்னி ரொம்ப பிரமாதம். ஏன் கண்ணம்மா இப்படி பாக்குற? உங்களுக்கு விஷயமே தெரியல. என்னது? வயசு ஏறிக்கிட்டே போகுது. எப்பதான் கல்யாணம்? என்ன சொல்ற? உங்க தங்கச்சிக்கு தான். ஓஹா, அதுவா? கண்ணம்மா சீக்கிரத்துல முடிச்சிடும். நீங்க ஒரு பைத்தியம். அண்ணங்கார நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகாம தங்கச்சி கல்யாணம் செய்துக்குமா? ஓஹோ, நீ அங்க வர்றியா? ஆமா ஆமா, அங்கேதான் வரேன். கண்ணம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே ஒரு பொண்டாட்டி. அப்பா பொண்ணா அவ? பாவி பாவி பாவி. ஐயோ, நினைச்சா. நீங்க ஒரு மாதிரி இருக்க. ஓஹோ, ஒரு பொண்ணை நான் திட்டினது உனக்கு பிடிக்கல இல்லையா? இல்ல இல்ல, அவளை நீங்க திட்டினது நியாயம்தான். அவ செஞ்ச துரோகத்துக்கு நானா இருந்தா அவளை கொன்னே இருப்பேன். ஏங்க, ஒருவேளை அவ திரும்பி வந்து உங்க கால வேண்டு மன்னிப்பு கேட்டா? நீ ஒரு பைத்தியம். செத்தவ எங்க திரும்பி வரப்படா? நான் போயிட்டாள. ஆமா ஆமா, அந்த திமிர் பிடிச்ச ராணிதான் செத்து போயிட்டாளே. அது சரி, நீங்க 2ஆம் கல்யாணம் செய்துக்கிட்டேன்னா? கல்யாணமா?
நான் சொன்னதை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ எதை பத்தி சொன்ன? அதாங்க கல்யாண விஷயம். ஐயோ, நமக்கேமா அந்த வம்பு? சில பொம்பளைங்க கல்யாணத்துக்கு முந்தி பாதை வீசுவாங்க, அதுக்கப்புறம் பாத்திரத்தை வீசுவாங்க, கடைசியில இந்தயா உனக்கு எனக்கும் காசு திண்டு போச்சு அப்படின்னு பத்திரத்தையே வீசுவாங்க. நமக்கு வேண்டாம். பாத்தீங்களா பாத்தீங்களா, யாரோ ஒருத்தி எப்படியோ நடந்ததுக்காக இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு. அதுக்கிட்ட கனமா ஒரு தடவை கல்யாணமான என்ன எந்த பொண்ணு கட்டிக்கலாம்? ஏன் நான் கட்டிக்கிறேன். உனக்கு ஏமா அந்த தலைவிதி? நான் அழகா இல்லையா? எவன் சொன்னவன்? கண்டமின் குட்டி மாதிரி தாதான்சுமா எப்படி இருக்க? அப்புறம் என்ன, கல்யாணத்தை நடத்த வேண்டியது தானே. சரி, ஆனா நம்ம என்னதான் நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? நடக்காது. அவன் அதான் சொல்றேன், நடக்காதுன்னு. நீங்க நினைச்சா நடக்காதா, நான் நினைச்சது கிடைக்காதா? நீங்க நினைச்சா நடக்காதா, நான் நினைச்சது கிடைக்காதா? ஒரு மாதிரியா இருக்கு அந்த பொழுது வந்தா எனக்கு, ஒரு மாதிரியா இருக்கு அந்த பொழுது வந்தா எனக்கு. கண் பேசுது ஜாடையிலே, பெண்பாடுது ஆசையிலே. ஹோய், நீங்க நினைச்சா நடக்காதா, நான் நினைச்சது கிடைக்காதா? ஆத்து நீரோடு அலை இருக்கும், அலையை அணைத்திட கரை இருக்கும். ஆத்து நீரோடு அலை இருக்கும், அலையை அணைத்திட கரை இருக்கும். கரையின் ஓரத்தில் கொடி இருக்கும், கொடியின் தழுவிட செடி இருக்கும். அத்தனை வயல் இருக்கையில் குளிரது எனக்கு ஒரு துணை எங்கே? நீங்க நினைச்சா நடக்காதா, நான் நினைச்சது கிடைக்காதா? நீலப்பூ போட்ட சேலை கட்டி, நெத்தி நிறைய பொட்டு வச்சு, காலம் பூராவும் காத்திருக்க
பூத்தது போலும் பாரிகாசம் போகத்தல் வடிவனவாசம். பெற்ற குழந்தை அனாதையா விட்டுட்டு போக உங்க மனசு எப்படிமா சம்மதிச்சது? குழந்தையா? அது அது என் குழந்தை இல்ல. இல்லைங்க, என்கிட்ட மறைக்க முடியாது. ஒரு தாய் மட்டுமே செய்யக்கூடிய புனிதமான காரியத்தை இப்ப நீங்க செய்வீங்கல்ல, உண்மை சொல்லுங்க. உங்க குழந்தைய அரச மத்தடியில விட்டுட்டு போக காரணம் என்ன? சொல்லுங்கம்மா, உண்மை சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. அம்மா, உங்க குழந்தையால எங்க வாழ்க்கையில எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டு தெரியுமா? இந்த சமூகமே எங்களை பார்த்து சிரிக்குது. என் தங்கையுடைய மானமே ஊசாடிட்டு இருக்கு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. மன்னிச்சிருங்க, இனிமே என் குழந்தைய நான் ரகசியமா கூட பார்க்க வர மாட்டேன். ஐயா, பெத்தவங்க தன் குழந்தைய பார்க்க வேண்டாம்னு எவனாலும் சொல்லுவானா? அதையும் நான் சொல்லவே மாட்டேம்மா. இந்த குழந்தை உங்க குழந்தை தான்னு சமூகத்துக்கு தெரியணும்னு நான் கேட்டுக்கிறேன். தைரியமா சொல்லுங்க. உங்க மானத்துக்கு எந்த காயம் வராம நான் காப்பாத்துறேன். சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. சொல்றேன்டா, சொல்றேன். சொல்லுங்க. நான் பெத்த குழந்தைய நானே அனாதையா விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை எனக்கு ஏன் ஏற்பட்டதுங்கிறத சொல்றேன்னா. வக்கீல் வைக்கல, எதுக்கு வைக்கல? இந்த வீட்டுல மாடே இல்ல, என் பொண்டாட்டிதான் இருக்கிறா. ஓ மூஞ்சி, நீ ஒரு வக்கீலு, உனக்கு ஒரு போர்டு, ஒரு பேனா, ஒரு புஸ்தகம். அட அறிவுகட்ட ஜென்மமே, எதுக்காக அனாவசியமா என்ன பாராட்டுறீங்க? எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. தேன்மொழி, ஊர்ல எனக்கு என்ன நல்ல பேர் பத்தியா சார்? ஒரு வக்கீல்ன்ற முறையில என் கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். என் கடமையை நான் செய்ய வேண்டாம். என்னையா, நான் ஒருத்தி குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன், நீ அப்படியே அவரை பிடிக்கலாம்? ஓஹோ, நீதான் கொண்டாட்டியா? கேளுமா நியாயத்தை. என் தம்பி பேர்ல ஒரு கேஸ், சிவிட்டு பையன் தெரியாம இவனை வக்கீலா நியமிச்சுட்டான். கோர்ட்ல வந்து அவன் ஒண்ணு சொல்லு, இவன் அவன் வேற விதமா சொல்லி ஒரே குழப்பமா கண்ணா அப்படின்னு கேஸ் எடுத்து என் தம்பிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துப்பாமா. அட பாவி, என் தம்பி ஜெயில இருக்காண்டா, ஜெயில. என்னது, வெயில் எனக்குறான்? பாவம், உள்ள வந்து நேரில் உட்கார சொல்லியா? வேண்டாம், நீ மறுபடியும் குழப்ப. டாக்டர், பாயிண்ட்டுக்கு பயந்து காலை செவடாக்கிட்டேன். கோர்ட்டு கேஸ்ல பாயிண்ட் விட்டு பேசினேன். கட்சிக்காரன் ஜாயிண்டா எலும்பு முறிக்கிறேங்கிறான். என் காதை திருப்பி கொடுங்க டாக்டர். சேச்சா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சாயா? பைப்பு வரையா? இப்ப நல்லா தான் இருக்கு. ஏயா, ஒரு தடவை காது வேணுங்கிற, ஒரு தடவை வேணாங்கிற. மனுஷனுக்கு நிதானம் வேணும். எப்படி டாக்டர் நிதானம் இருக்க முடியும்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு பின்னாலதாயா? ஐயோ, கல்யாணம் ஆனதுக்கு பின்னால நிதானமே வேணும். சீச்சி, உன்னோட பேச முடியாது. நீ வா படு. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? காது ரொம்ப நல்லா கேக்குது டாக்டர். நீங்க இந்த மாதிரி என் கால்ல வந்து விழுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் செவுடாக்கல காத ஒரு அடப்பு மட்டும் போட்டு வச்சேன். இப்ப அதை எடுத்து. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ்னா பீஸ் கொடுங்க.
எதுக்கு ஃபீஸ்? காதுல எதையும் நீங்க போட்டு வச்சீங்க, அதை நீங்களே திருப்பி எடுத்துக்கிட்டீங்க. நான் எதுக்கு பணம் தரணும்? யார்கிட்டயே சொல்லாதீங்க, சிரிக்க போறாங்க. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். நீங்க யாரு? கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. பொன்னி, நானேதான் உன்னை எப்படி எங்க சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன் அன்னைக்கு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? இப்ப எதுக்காக வந்த? மறுபடியும் உன்னை பொண்ணு பார்க்க வந்தது. என்னது? பொண்ணு பார்க்கவா? ஆமா, ஆனா எனக்கு இல்ல, என் நண்பனுக்கு. உண்மையாவே ஒரு ஆண் அழகு இருக்கு. அழகேசா அப்படி அலரடி அலங்காரம் பிடிச்சவள. கல்யாணமே வேண்டாம் எந்த ஆண் வர்க்கத்தை தூசா நினைச்சு தூக்கி எறிஞ்சையோ அதே ஆண் வர்க்கத்தின் கடைசி அசிங்கமானவரோட நீ காலமெல்லாம் வாழணும். அப்படித்தான் நான் உன்னை பழிவாங்க போறேன். இதோ பார் தாலி. அழகேசா கட்டா தாலிய. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இதோ பாரு. அதை கழட்டி எரிஞ்சுட்டா போச்சு. அடப்பாவி. ஐயோ, கண்ணம்மா, இவங்கெல்லாம் யாரு? ஏன் நமக்கு சொல்ல கொடுக்குறாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஆமா, உன் கழுத்துல தாலி. ஆமா, நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்க. அது சரி, அண்ணன் எங்க? எனக்கு தாலி கட்ட வந்தானே ஒரு குரூபி, அவன் அழைச்சுக்கிட்டு எங்கேயோ போயிருக்காரு. சரி வா. கேஷியரை கொலை செஞ்சது அந்த மேனேஜரா? அடப்பாவி, இவ்வளவு பெரிய அயோக்கியனாவ? அந்த பொண்ணு இவனுக்கு எழுதினதா, இவனே தன் இஷ்டத்துக்கு காதல் கடிதாசங்களை வேற எழுதி வச்சுக்கிட்டான். நல்லா இருக்கு மிஸ்டர் வேலையா. நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கூட இதை நினைச்சுதான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கணும். இல்ல இல்ல, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு. எப்படி சார் உயிரோட இருக்க முடியும்? அவங்க செத்துட்டாங்கன்னு தான் பேப்பர்ல போட்டிருந்தானே. ஏன் கூட இருக்கு சார்.
ஐயா இந்த பேப்பரே நம்ப முடியறது இல்ல. ஆளுக்கு ஒண்ணு எழுதுறானுங்களே வார ஜோசியம் மாதிரி. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. செய்யறது என்ன? அழகேசன் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு சர்க்கார் தரப்பு சாட்சியா வரதுக்கு தயாரா இருக்கிறான். போலீஸ்ல ஒப்படைச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் இருங்க, அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குதே. என்னது? இந்த அழகேசனை வச்சுக்கிட்டு தான் அந்த காதல் கடிதாசங்களை பறிக்கணும். இல்லாட்டி அதெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்ல விட்டுருவான். அவன் அப்படி லேசா கொடுக்க மாட்டான் சார். எனக்கு தெரியாத, நீங்க வைக்கல நான் வைக்கல, என் மூளையை சிலை வைக்கிறேன். இதுக்காக என் மூளையை யூஸே பண்ணாம பத்திரமா வச்சிருக்கிறேன். நானே அந்த மேனேஜர் கிட்ட போறேன். சூழ்ச்சியால் அடிக்கிறேன் சார். அந்த கடிதாசங்களோட திரும்பி வரேன் பாருங்க. சார் இவனை போலீஸுக்கு ஒப்படைக்க வேண்டாம். எனக்கு தெரியாத, நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? நீங்க வைக்கல நான் வைக்கல. சார் இன்னைக்கு ஒப்படைக்கிறது நாளைக்கு ஒப்படைச்சிட்டு போறா. ஒரு சின்ன வாய்தா வாங்கிக்கோ. வாய்தா வாங்க, அதை வக்கீல் ஒரு வக்கீலா. நீங்க கவலை எல்லாம் போய் தூங்குங்க, நாளைக்கு வாங்க. இந்த தூங்குங்க. நான் தூக்கத்துல இருந்து விழிச்சு எத்தனையோ நாளாச்சு. என்ன இது, நீ என் காலை பிடிக்கலாமா? உங்க காலடியிலேயே விழுந்து கிடக்க வேண்டியவதான நான். ஏங்க தூங்குறீங்களா? நான் தூங்கி எத்தனையோ நாளாச்சு. ஏன் என்னன்னு சொல்ல தெரியல. அப்படியா? ஏங்க அதோ அந்த நிலவை பாருங்க. அத பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஓ தோணுதே. என்ன என்ன தோணுது? கூடி சீக்கிரத்துல மனுஷன் அங்க போய் இறங்க போவான்னு தோணுது. அதுதான் தோணுதா? என்னங்க ஒரே மல்லிகை பூவா பூத்திருக்கேன். அத பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அதான் ஆசையா இருக்கு. ஆசையா? ஆமா, இந்த மலரையெல்லாம் பதிச்சு பறிச்சு மாலையா கட்டி கட்டி கழுத்துல போடணும். யார் கழுத்துல? யார் கழுத்துல? நாட்டுக்கு நல்லது செய்யறாங்களே இந்த நல்லவங்க கழுத்துல. அப்படியா? என்ன ஏன் என்னமா என்னமோ போல இருக்கே? ஏன்? அது இருக்கட்டும். நான் இவ்வளவு நேரமா என்னென்னமோ சொன்னேனே, அதெல்லாம் உண்மையா உங்களுக்கு புரியவே இல்லையா? புரியவே இல்லையே. என்ன மயக்கம்? மயக்கமா? என்ன கண்ணம்மா? என்ன வயது மடி மேல் விழுந்து மயங்கோ வயது மடி மேல் விழுந்து இதழ்கள் மலர்ந்து வழங்கோ விருந்து இதழ்கள் மலர்ந்து வழங்கோ விருந்து. ஆடையில் மூடிய ஒரு அழகிருக்க, ஆயிரம் ஆசையில் அது துடித்திருக்க. ஆடையில் மூடிய ஒரு அழகிருக்க, ஆயிரம் ஆசையில் அது துடித்திருக்க. வாவென ஜாடையில் என்னை வரவழைக்க, வந்தது கைகளும் மெல்ல அணைத்திருக்க. முல்லைப்பூ கன்னத்தில் முத்தம் பதிக்க
மயக்கம் முடிவில் மயக்கம் இடையில் நெருக்கம் இருந்தால் இனிக்கும் மயங்கும் வயது மடிமேல் விழுந்து இதழ்கள் மலர்ந்து வழங்கும் விருந்து இதழ்கள் மலர்ந்து வழங்கும் விருந்தோ விருந்து அம்மம்மா என்னென்ன நடந்திருக்கும் அம்மம்மா என்னென்ன நடந்திருக்கும் இதுதான் உறவு நெடுநாள் கனவு இனிமேல் வரவு இளமை செலவு இதுதான் உறவு இதுதான் உறவு 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 என்னையா நெருப்புல உண்ட பட்டாசு மாதிரி துடிக்கிற? நெருப்புல பட்டாசு வேலை உன் தலைதான் வந்திருக்குது வெந்து முடிஞ்சாக்குறது. என்னையா சொல்ற? ஏய்யா மேனேஜர், நாங்கெல்லாம் எதுக்கியா பணத்தை கொட்டி படிச்சு வக்கீலா இருக்கிறோம்? கொலை செஞ்ச அப்புறம் தான் எங்க கிட்ட வந்து கேட்கணுமா? முதல்லயே எங்க கிட்ட வருது, என்ன வக்கீல் சார் இந்த கொலை எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சா சுலபமா தப்பிச்சுக்கலாம், ஒரு ஐடியா கேட்க கூடாது? ஏயா கொலையை பத்தி ஏன் செய்யா கேக்குறேன்? என்ன செத்தவங்க கிட்ட போய் கேட்க முடியும்? செஞ்சவங்க கிட்ட தானே கேட்கணும். நான் உனக்கு பைத்தியமா? மேனேஜர், நீ காஷியரை கொலை செஞ்சியா? அதுக்கு அழகேசன் உனக்கு உதவி செய்தானா? அந்த பழைய வேலையா மேல போட்டியா? அப்புறம் அழகேசனையே கொலை செய்ய முயற்சி பண்ணியா? அழகேசன் மேல திராவகத்தை ஊத்தினியா? இப்ப ஊரை விட்டு ஓடிட்டானா? என்ன கேள்வி? இப்படித்தான் நாளைக்கு உன்னை கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க. உன் பேர்ல கேஸ் நடக்கும், உனக்கு 10 வருஷம் கிடைக்கும். ஏதோ நான் உனக்காக வக்கீலா வந்து வாதாடினா ஒரு தூக்கு தண்டனை வரைக்கும் கிடைக்கலாம். அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். இப்ப அழகேசன் எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்கிறான்? உன் எதிரி வேலையா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை போலீஸுக்கு போகாம தடுத்து நிறுத்தி வச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். வக்கீல், என்னையா செய்யறது? வழி இருக்கு. ராணி எழுதினதா நீயே காதல் கடிதம் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறியாமே, அதெல்லாம் நாங்க உங்ககிட்ட கொடுத்துடுறோம். நீ என்கிட்ட அழகேசனை ஒப்படைச்சிருன்னு வேலையா கிட்ட ஒரு நிபந்தனை போட்டேன். சம்மதிச்சானா? சம்மதிச்சுட்டான். சம்மதிக்காம பொண்டாட்டி மானம் போயிடுவேன். பொண்டாட்டியா? அவசரத்துதான் எவ்வளவு நாடாச்சு. பொண்டாட்டி செத்துட்டாளா? என்னையா நீ உனக்கு ஒண்ணும் தெரியல, அசிண்டா இருக்கிய. அவ சாகலையா, வேலையா கூட சுகமா இருக்கிறான். அதனாலதான் சொல்றேன், அந்த கடிதாசங்களை இப்ப என்கிட்ட கொடுத்துரு. அழகேசனை வந்து சேருவான், நீயும் போச்சுக்கலாம். கடிதாசிகளை எல்லாம் நம்ம புது பங்களாவில் வச்சிருக்கேன். சாயந்தரம் 5 மணிக்கு வந்து வாங்கி எது மலையடி வாரத்தில் இருக்க அந்த பங்களா தானே? அழகேசனோட வரணும், வேலையாவும் வரணும். எதுக்கு அத்தனை பேரு அவ்வளவு கடிதாசங்களை வச்சிருக்க? ஆல்ரைட், நான் பயன்படுறேன். ராணி முட்டாள். ராணி இன்னும் உயிரோட இருக்கிறாள். வேலையா வீட்டுல இருக்கிற ராணியை கடத்திட்டு நம்ம புது பங்களாவுக்கு வந்துரு.
கடதாசியை வாங்கறதுக்காக வேலையாம அழகேசன் அங்க வருவாங்க. என்ன கட்டு? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. என்ன அழிச்சு போட்டுட்டு கண்ணு மர தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணா. யாருமா எங்கம்மா வருவாங்க? யாரோ மேனேஜர் மலையடி வாரத்தில் இருக்கிற பங்களாவை தூக்கிட்டு வர சொன்னதா அந்த ஆளுங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்கண்ணே. ஓஹோ, மேனேஜரா? அண்ணே, கண்ணம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா? என் மனைவின்னு தெரியும், அது உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா ஜாக்கிரதையா பாத்துங்க. வந்து ஐயோ, அன்னைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. ராணி, அகம்பாவம் பிடிச்சவளே, கடைசியா வெற்றி யாருக்கு பாத்தியா? எனக்குத்தான் வெற்றி. வெறி பிடிச்சவனே, என்ன ஏன் இங்க கொண்டு வந்த? நான் தான் சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறிட்டு உன் கண்ணு கெட்டாத இடத்துக்கு ஓடி போயிட்டேனே. இன்னும் ஏன் என்ன துரத்துக்கிட்டே வர? நான் குடிக்க முடியாத பாறை கொட்டி கவுக்கிறதா என் வேலை. உன்னை எதுக்காக தூக்கிட்டு வர சொன்ன தெரியுமா? அதோ அந்த கடிகாரத்தை பார், அதுக்குள்ள மணிக்கணக்கு படி வெடிக்கிற குண்டு இருக்குது. டைம் பாம். இப்ப மணி 5:30, சரியா 6 மணிக்கு குண்டு வெடிக்கும். இந்த மாளிகையே தூளாகும். உன் தங்க திருமேனி அங்க அங்கமா துண்டு துண்டா செதறும். நீ அழிய போற. சாவுன்னு சொன்னதை நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? ஏய் மேனேஜர், என் கணவர் உயிரோட இருக்கும் போதே சாகிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். இதோ பாத்தியா, இந்த தாலியோட பெருமை தெரியாம இத ஒரு நாள் நானே கழட்டி எறிய துடிச்சேன். ஆனா இன்னைக்கு இந்த தாலியோட சாகர பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்த உனக்கு என் நன்றி. ஆனா ஒரே ஒரு குறை, என் கணவரோட காலடியில சாகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. கவலைப்படாத, என்ன இருந்தாலும் நான் உன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின வேலைக்காரன் இல்லையா? உன் ஆசையை நிறைவேற்றாம இருப்பானா? உன் கணவரும் இங்க வரப்போறான். உன் இஷ்டப்படி அவன் காலடியிலேயே விழுந்து சாவு. என்ன அவரை வராதா? வேண்டாம், அவரை காட்டிட்டு வராது. அவன் மட்டுமல்ல, நான் கொலகாரன்னு தெரிஞ்ச ஒரே சாட்சி அந்த அழகேசன் இங்க வரப்போறான். இங்க 3 பேருமே க்ளோஸ். மேனேஜர், நான் சாகரத்தை பத்தி கவலை இல்லை. என்ன வேணும் நான் கொண்டுடு. ஆனா அவரை ஒண்ணு செஞ்சிடாத. அவரை விட்டுடு. மேனேஜர், மேனேஜர். வா வேலையா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ராணிங்க, அழகேசங்க. ராணி ஒப்படைக்க போறியா இல்லையா? அழகேசன் ஒப்படைக்க போறியா இல்லையா? ஓஹோ, ராணியை கூட்டி வச்சிருக்கியா? வெடிச்சாவியா? அழகேசங்க, கடியாரத்துல கூட்டி வச்சிருக்கான் பாவி. போயிடுங்க அத்தா, சீக்கிரம் போயிடுங்க. சாவி கொடுக்க மாட்டேன். அழகேசன் ஒப்படைச்சாதான் ராணி உனக்கு கிடைப்பா.
அத்தா போயிடுங்க, கொஞ்ச நேரத்துல இந்த வீடு இடிய போகுது. அத்தா குண்டு வெடிக்கிற நேரம் நெருங்கிடுச்சு, சீக்கிரம் போயிடுங்க அத்தா, தப்பிச்சுக்கங்க. என்ன மன்னிச்சிடுங்க அத்தா. ஒரே நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னால நீங்களும் இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்களே. கடவுளே, அவருக்கு முன்னாலே என் உயிரை எடுத்துக்க. சீக்கிரம் தப்பு. நீங்க முதல்ல போங்க. உன் பெரியமா இந்த ஆபத்து. சொன்னா கேளுங்க, நீங்க முதல்ல போங்களே. ராணி, என்கிட்ட கொடுத்தனுப்பினையே பத்திரங்க. இந்தா, இது உன் சொத்து. இந்தா. சொத்தா? அது எனக்கு முன்னாலேயே கிடைச்சிருச்சு. என்னது? இதுதான் என் சொத்து. எனக்குள்ள ஒரே சொத்து என் கணவன் தான். ராணி, என்ன அமைச்ச வேலையா? ஜெயில கல்யாணத்தை ரகசியமா முடிச்சுக்கிட்டு இங்க வந்து சைலண்டா நிக்கிறீங்க. இப்ப எங்க எல்லார் எதிரிலையும் உங்க கல்யாணம் ஒரு தடவை நடக்கணும். ஆமா. மாலையை மாத்துங்க. இது என்ன வெக்கம்? தேன் மொழியை கட்டிக்கிட்டே நான் வெக்கப்படா வந்து நிக்கிறேன். மாலையை மாத்துங்க.